டைரக்டர் அட்லியோடைய டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன், தீபிகா படுகோன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்களுடைய நடிப்பில் ராக்கா திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோடைய டோட்டல் பட்ஜெட் 800 கோடி அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த 800 கோடியில் முன்னணி நட்சத்திரங்களுடைய சம்பளத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீமோடைய சேலரியை பற்றி, அதாவது இந்த படத்தில் நடிக்கும் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு 175 கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. அண்ட் நம்ம அட்லி அவர்களுக்கு 100 கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. தீபிகா படுகோனே அவர்களுக்கு 25 கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரியும், ராஷ்மிகா அவர்களுக்கு 8 கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரியும், மிர்னால் தாகூர் அவர்களுக்கு 5 கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் 313 கோடி கிட்ட இந்த ஒரு 5 பேருக்கு சம்பளத்தில் மட்டுமே போயிடுது. அப்போ 800 கோடி பட்ஜெட் அப்படின்னா இன்னும் மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதெல்லாம் தாண்டி மீதி படத்துக்குன்னு போட்டது கம்மி தானே போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.